பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அடைபட்டிருக்கும் வாசல்கள் தானாய் திறக்கும். ஆதார வசனம் ஏசாயா 51 முதல் வசனம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, எவரையும் ரட்சிக்க பலப்படுத்த அவரால் கூடும். உன் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன், உறைந்த பனியிலும் வெண்மையாகும் என்கிறார். எத்தனையோ பேருக்கு, நம்முடைய உறவுகள், நண்பர்கள், அறிந்தவர்களுக்கு ரட்சிப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம் நீண்ட காலமாக. அவர்கள் இன்னும் ரட்சிப்பின் மனமாற்றத்திற்கு கூட வரவில்லை. ஆகையால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதோ, கர்த்தரால் முடியாது, இவர்கள் பாவம் முன் நிற்கிறது என்பது அல்ல. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58வது வசனத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது: அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று பார்க்கலாம். அது அவர் சொந்த ஊர். இயேசு தன் சொந்த ஊரில் அற்புதங்களை செய்யவில்லை. இயேசு தம்முடைய சொந்த ஊரில் செய்யவில்லை என்று தான் பார்க்கிறோமே ஒழிய செய்ய முடியவில்லை என்று சொல்லப்படவில்லை. காரணம் அவர்களுடைய அவிசுவாசமே காரணம். அப்படி நாம் ஜெபித்து வரும், விண்ணப்பித்து வரும் அன்பர்கள் ரட்சிக்கப்படாதற்கு அவர்கள் இன்னும் தாங்கள் பாவிகள் என்பதையே உணரவில்லை. ரட்சிப்பு தேவை என்பதை விட தாகம் இல்லை, மனம் திரும்பதில் இல்லை. இதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவர்கள் ஆத்துமாவிலிருந்து அந்த ஏக்கம், தாகம் வர வேண்டும். நம்மை ஜெபிக்க தூண்டுகிறார், நாம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை விடக்கூடாது. இந்த விண்ணப்பங்கள் அவர் சந்நித தூபங்களாக இருக்கிறது, நம்புங்கள். ஆவியானவரும் வெளியே இருந்து அவர்களுக்கு உணர்த்துகிறார், சாட்சிகளை கேட்க வைக்கிறார், உணர வைக்கிறார். அது தானாக கனிய வேண்டும், கல்லடிபட்டு கனியக்கூடாது. அதற்காக காத்திருக்கிறார். இரண்டாவது, நாம் பல வேளைகளை நினைக்கிறோம், நம் ஜெபத்திற்கு பதில் வராததற்கு நாம் இன்னும் ஊக்கமாக, தாகமாக ஜெபிக்கவில்லையோ, உபவாசம் இருக்கவில்லையோ, அதை செய்யவில்லையோ, இதை செய்யவில்லையோ, அவரை துதிப்பது, ஸ்தோத்திரிப்பது போதுமானதாக இல்லையோ என்று நம்மையே சந்தேகப்படுகிறோம். இப்படி சந்தேகப்பட்டு ஜெபிப்பதையே விட்டுவிட்டவர்களும் உண்டு. அப்படி அல்ல அன்பர்களே, ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன், இது நிகழ்ச்சி தான். சத்தியத்தை புரிந்து கொண்டு நிகழ்ச்சியை மறந்துவிட வேண்டும். ஒருவருடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு பெரிய பாறைக்கல் இருந்தது. அதை ஒரு மனுஷனால் நகர்த்த முடியும், நல்ல வல்லமையுடையவர் நகர்த்தலாம். பெரிய பாறைக்கல். அது ஆண்டவர் அந்த வீட்டு ஓனருக்கு சொன்னார், அந்த கல்லை நீயே நகர்த்து என்று. அவர் நம்ம எப்படி நகர்த்த முடியும்? தினம் போய் தள்ளி பார்த்தார். ஐயோ, இது ஒரு இன்ச்சு கூட நம்மளால் நகர்த்த முடியாது. மறுபடியும் நகர்த்திக்கிட்டே இருந்தார். அது வழியில் போகிறவங்கள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இல்லை அது கல்லை தூக்கி அந்த பக்கம் போடணும், உனக்கே ஆஸ்மா வியாதி, உன்னால் எப்படி முடியும் என்று பலர் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் கொஞ்சம் தூரம் தினமும் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வரும், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திடலாம் என்று. சரி என்று ஒரு வாக்கிங் போனார். மறுபடியும் நகர்த்தினார். காலையில், மத்தியானம், சாயங்காலம் நினைக்கும் போதெல்லாம் முக்கிய நகர்த்தினார். வாக்கிங் போனார். அப்புறம் சிலர் சொன்னார்கள், வாக்கிங் மட்டும் பார்த்தாத, கொஞ்சம் மூச்சு பயிற்சியும் பண்ணுங்க, அப்போ ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும். அதையும் செய்தார், நகர்த்தினார். ஒன்றும் நடக்கலை. ஒன்று ஆண்டவர்கிட்ட சொன்னார், நானும் எவ்வளவோ சொன்னதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது, ஆனால் நீங்களும் என்னையே நகர்த்த சொல்கிறீங்க என்று அவர் பேசியிருக்கிறார் கர்த்தரிடம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ இதுக்கு, இந்த ஆஸ்மாவுக்கு மருந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகிறது என்று. அப்போத்தான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு 3 மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது. ஆஸ்மாவுக்கு ஒரு டேப்லெட்டே எடுக்கலை, ஆஸ்மாவே இல்லை, நல்லாகிவிட்டது. அப்போ அவர் சொன்னார், டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு. செக் பண்ணி பார்த்தா அவருக்கு அதே இல்லை. அப்போ அமைதியாகிவிட்டார். ஒரு நாள் திடீரென்று அந்த பக்கம் ஒருத்தர் வந்தவர், நாங்கள் கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறோம், இந்த பாறாங்கல் எங்களுக்கு வேண்டும், நான் உங்களுக்கு ஒரு விலைக்கரையம் தருகிறேன் என்று சொல்லி விலைக்கரையம் கொடுத்த உடனே ஆகல்க வச்சு எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அப்புறம் கர்த்தர் கேட்டிருக்கிறார், இப்போ உனக்கு எத்தனை லாபம்? ரெட்டத்தனையான லாபம். உன்னை கொண்டு தான் பண்ண சொன்னேன், உன்னால் முடியவில்லை, ஆனால் விடாது நீ செய்தாய், வேறு ஒரு பிரச்சனை உனக்கு தீர்ந்து விட்டது, அந்த பிரச்சனை முடிந்து விட்டது, லாபகரமாக முடிந்தது என்று. இப்படித்தான் நமக்கு செய்வார். இந்த நிகழ்ச்சியை மறந்து விடுங்கள், சத்தியத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நம்மை ஒன்று செய்ய சொல்கிறார், ஒன்று லேட் ஆகிறது, அதுக்கு தலைகளாக நடக்கிறது என்றால் நமக்குள்ளே ஒன்றை உருவாக்க விரும்புகிறார், நமக்குள்ளே ஒரு பெரிய அற்புத மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறார். ஆசீர்வதிப்பதுங்க
பதில் கொடுப்பது அவருக்கு அற்ப காரியம். அந்த உருமாற்றம் அடைவதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு தேவை. அவருக்கு ஒரு லாபத்தை பார்க்க விரும்புகிறார். சமாதானம் எத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்து சமாதானம் இல்லாவிட்டால், நல்ல குணம் இல்லாவிட்டால், கோபத்தை அடக்காவிட்டால் என்ன பிரயோஜனம்? அதுக்காக உள்ளான மாற்றம், அற்புத மாற்றம், சரீர மாற்றம், சுகத்தை கொடுத்து பின் நமக்கு பதில் கொடுக்கிறார். இப்படித்தான் எல்லாருக்கும் நடக்குமா என்பது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசத்தை வைக்கிறார். இவர் எப்படி மாற்ற முடியும் என்பதை, நாம் எப்படி அவரோடு கீழ்ப்பிடிந்து நடக்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. வாக்கை அறிக்கை செய்ய வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர் சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும். ஒரு இன்ச்சு கூட நகரலையா, பரவாயில்லை, செய்யுங்கள் செய்யுங்கள் செய்யுங்கள். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மறப்பதே கிடையாது. நிறைவேற்றி கொடுக்க கர்த்தர் வல்லவர் என்பதை சொல்லி சொல்லி துதிக்க வேண்டும். இதுவரை நடந்து வந்ததற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். அதுவரை தினப்படி நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்களோ அதை கர்த்தர் கவனிக்கிறார் என்று அவருக்காக செய்கிறோம் என்று மனிதர்களுக்கு அல்ல, நேர்த்தியாய் மனப்பூர்வமாய் செய்து வர வேண்டும். உங்களை அறியாமலே வேறு பல நல்ல காரியங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. வேண்டாத காரியங்கள் உடைபட்டு போய் கொண்டிருக்கிறது. முன்னிருந்த பயம் உங்களுக்கு இல்லை, முன்னிருந்த சந்தேகம் உங்களுக்கு இல்லை. அவரையும் இருக்க பிடித்து கொண்டு என்ன நடந்தாலும் சரி உன்னை விடமாட்டேன் என்று, இதையெல்லாம் கொண்டு வருவதற்காகத்தான். ஆவியில் முதிர்ச்சியும் நேர்த்தியும் அவரை விடாது பற்றி கொண்டு வாழும் வாழ்வில் செழிப்பு நிச்சயமாக உண்டு. இதை நாம் தான் செய்ய வேண்டும். அந்த கல்லை நாம் தான் தினமும் நகர்த்த வேண்டும். அதற்கு என்ன பயிற்சி வேணுமோ எடுக்க வேண்டும், செய்தே ஆக வேண்டும். யோசேப்பு பானபத்திரக்காரனுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்து விட்டு, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை கொஞ்சம் நினைத்துக்கொள், பார்வோருடைய சொல்லி இந்த இடத்திலிருந்து என்னை வெளியே வர உதவி செய்யும் என்று கேட்டான். ஒரு ரிக்வெஸ்ட் வைத்தான். அவனும் மனிதன் தானே, யோசேப்புடைய ஸ்தானத்தில் இருந்தால் நாமும் அப்படித்தான் செய்திருப்போம். அவன் தரிசனம் பெற்றவன். அவனிடம் கர்த்தர் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக எதிர்பார்த்தார். தரிசனம் கொடுத்தவர் பார்த்து கொண்டே வருகிறார். காரியமோ வேறு திசையில் போய் கொண்டிருக்கிறது. சரி, எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார் என்று அவன் இருந்திருக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது. நம்மிடமும் இதைத்தான் எதிர்பார்க்கிறது. வாக்கு கொடுத்து விட்டேன், நீர் வாக்கை வைத்து ஜெபித்து வருகிறாய், தினப்படி வேலை ஒழுங்காக செய்கிறாய், உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை நான் உண்டாக்க விரும்புகிறேன், அதை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அவரவர்களுக்குத்தான் தெரியும். நாமும் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாமும் தரிசனம் பெற்றவர்கள், வாக்கு பெற்றிருக்கிறோம். நம்மை குறித்து உயர்ந்த திட்டங்கள் சித்தங்கள் வைத்திருக்கிறாய் என்பதை நாம் அறிவோம். எரேமியா 29:11, எஸ்ஐயா 55:8-9. இருந்தும் நாம் சுய சிந்தையில் சுய யோசனையில் சில சமயங்களில் ஈடுபடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். அதற்கு நாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. பின் யோசேப்பு பானபாத்திரக்காரனிலிருந்து பதில் வரும், ரியாக்ஷன் இருக்கும் என்று கொஞ்ச காலம் எதிர்பார்த்திருந்திருப்பான். இல்லை என்றதும் அவன் சோர்ந்து போகவில்லையே. அவன் எப்போதும் போல அக்கறையோடு தனக்கு கொடுத்த வேலையை முழு ஈடுபாட்டோடு இருந்தான். நேரம் வந்தது, அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தது, கதவு தானாய் திறவிட்டது. யோசேப்பு பானபாத்திரக்காரன் மூலமாக முட்டி அந்த கதவை திறக்க பார்த்தான், நடக்கலை. அது தானாக திறந்தது. அப்படி உங்களுக்கு கதவுகள் தானாக திறக்கப்படும். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். வேறு ஒரு காரியங்களை கொண்டு மற்றவங்களை கொண்டு உங்கள் சுய சிந்தனை வைத்து முட்டி அதை தள்ளாதீர்கள். அது தானாக திறக்கும். ஒன்றும் நடக்கவில்லை. அப்படி உங்களுடைய பல ஆசீர்வாத கதவுகள் தானாக திறக்கும். நேரம் வந்துவிட்டது. நீங்கள் ஜெபத்திலே, விசுவாச அறிக்கையிலே, தேவனை தேடுவதிலே விட்டுவிடக்கூடாது. ஒரு நாளும் கூடாது. கர்த்தரின் செவி மந்தமாகவில்லை. தினமும் தூபமாக அது ஏற்றுக்கொண்டே வருகிறார். இதுதான் நம்முடைய நீதி. இந்த நீதி அதிகரிக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, பயந்து நடப்பது, அவரை விதமாக தேடுவது, அதிகாலையில் தேடுவது, நம்ம சொந்த வேலையை கவனிப்பது, இது நம்முடைய நீதி. இந்த நீதி அதிகரிக்க வேண்டும். சங்கீதம் 132:18 இப்படி சொல்கிறது, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். கேட்டீர்களா? பூக்கும். உங்களுடைய கிரீடம் உங்கள் மேல் அது பூக்கும். முக்கிய ஜெபம் பண்ணினாலும் ஒன்று நடக்கலையே என்று உங்களை பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டிருக்கும் அந்த நபர்கள் சீக்கிரமாக வெட்கம் அடைவார்கள். நீங்களோ பலவர்ண ஆடை அணிந்தது போல ஆசீர்வாதம் யாவரும் பார்க்க வகையில் கிடைக்கப் பெறுவீர்கள். இது சத்தியம். அப்போஸ்தலர் 12 பேதுருவை பிடித்து போட்டுவிட்டான் ஏரோது. மறுநாள் சிறைச்சேரும். 4 காவல்கள். ஒரு காவலுக்கு 4 பேர். இவனுடைய 2 கைகளும் கட்டப்பட்டு இருக்கிறது.
முதல் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4 காவல், அதற்கப்புறம் ஒரு பெரிய கேட்டு. ஆனால் அவனும் தூங்கி கொண்டிருக்கிறான். எப்படிங்க தூக்கம் வரும்? இவ்வளவு இது தூக்கம் எப்படி வரும்? அவனுக்கு வந்தது காரணம், அவன் வாக்கு பெற்றிருக்கிறான். யோவான் 21:18 நீ முதிர் வயது ஆகும்போது உனக்கு பிடிக்காத இடத்தை உன்னை கூட்டிக் கொண்டு போவார்கள். அவன் அதை அப்படியே அப்பிக்கொண்டான் மனதில். எனக்கு முதிர் வயது ஆகும்போது தான் எனக்கு வரும், இன்றைக்கி என்னென்ன நீங்கள் பண்ணினாலும் ஒன்றும் நடக்காது என்று அவன் தூக்கினான். அவன் முட்டவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. தேவதூதன் வந்தான். தானாக சங்கிலிகள் எல்லாம், கதவுகள் எல்லாம் திறவுண்டது. 10வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 12:10. அவர்கள் முதல் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. கேட்டீர்களா? அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அப்படி உங்களுக்கு நடக்கும். கவலைப்படாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருங்கள். உங்களுக்கு என்ன வாக்கோ அந்த வாக்கை பேதுரு போல மனசில் அப்பிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நடக்கும். ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டாம். பெந்தகோஸ்தே நாளுக்கு ஆண்டவர் இத்தனை நாட்கள் சொல்லவில்லை. ஐயோ ரொம்ப காலமாகுமோ? கவலைப்படாதீர்கள். அப்படியெல்லாம் காக்க வைக்க மாட்டார். ஆபிரகாமுக்கு 25 வருஷம் கிடையாது, நமக்கெல்லாம் அப்படி. யோசேப்புக்கு 13 வருஷம், அப்படியும் கிடையாது. பெந்தகோஸ்தே நாள் வருவதற்கு நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். எத்தனை நாட்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் எட்டி எட்டி பார்க்கவில்லை, ஏதாவது தெரியுதா என்று. அமைதியாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார், துதித்து கொண்டிருந்தார்கள், ஆராதித்து கொண்டிருந்தார்கள். பெந்தகோஸ்தே நாள் வந்தது. அதாவது அவர் பரமேறி போய் 10வது நாள் ஆவியானவர் நிரப்பினார். எரிகோ கோட்டைக்கு 7 நாட்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் மறுநாள் ஆகும் என்றார். நீங்களும் காத்திருங்கள். உங்களுக்கு தானாய் திறக்கும், வெகு சீக்கிரத்தில் திறக்கும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனம் பசிக்கும். சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், நம்புங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரே, நிறைவேற்றுகிறவரே, அதை சொன்னேன், அதை திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன் என்றவரே, அப்படியே நீர் சகலத்தையும் எங்கள் வாழ்வை செய்து எங்கள் தலையை உயர்த்த போகிறதற்காக தோற்றுறோம். நாங்களோ ஒரு நாள் சோர்ந்து போகாமல், உம்மை தேடுவதில் குறையாமல், எங்களுக்கு கொடுத்த வேலையில் உண்மையும் உத்தமமாயிருக்க எங்களுக்கு பலன் வேண்டும், கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனை, எந்த வினாடியும் என் ஆசீர்வாத கதவுகள் திறக்கும். நான் அந்த கதவையே பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், என் தேவனையே நோக்கி கொண்டிருப்பேன். எனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவதிலே கவனமாக இருப்பேன். அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். ஆமேன். ஹல்லேலூயா.